ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலானில் செய்யக்கூடிய ரெசிபி வாட்டர்மெலான் சார்பட். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வாட்டர்மெலானை குட்டி குட்டி பீசஸாக அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரூட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அதை 24 hours ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 hours ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக எல்லாம் ஒட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தாக அப்படியே அரைக்க போகிறோம். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, லெமன் எதுவுமே ஊற்றலை. அதனால் ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்பூனால் நீங்கள் மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான், சார்பட் ரெடி. வாட்டர்மெலான் சார்பட். இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் செஞ்சு பார்க்கலாம். மேங்கோ, பனானா எல்லாத்துலேயும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி வாட்டர்மெலானில் செஞ்சோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you in next video.